அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு சௌராஷ்டிரா அரசியல் எழுச்சி மாநாட்டை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய KRM கிஷோர்குமார் அவர்களுக்கும் மற்றும் அவருடன் பயணித்து இந்த எழுச்சி மாநாட்டை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அனைவருக்கும் நான் சார்ந்த மக்கள் நீதி மையத்தின் சார்பாக வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பொழுதுமே நம்மவர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களுக்கு சௌராஷ்டிரா மக்கள் மீது பேரன்பு உள்ளது. நான் போன முறை அல்ல, அதுக்கு முந்தின முறை எம்பியாக போட்டியிட்டேன். நம்ம சௌராஷ்டிரா மக்கள் அதிகம் சார்ந்துள்ள தெற்கு தொகுதியில் தான் எனக்கு மதுரையில் அதிகமான ஓட்டு வாங்கினேன். 22,000 ஓட்டு வாங்கினேன். அதுபோல் திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தல் மக்கள் நீதிமை நின்றுச்சு. தலைவர் பிரச்சாரத்துக்கு வந்தாங்க. தலைவர் பிரச்சாரத்துக்கு வந்தப்போ நம்ம கைத்தறி நகர், நம்ம சமுதாய மக்கள் சார்ந்த இடங்கள் அனைத்திலும் எழுச்சியான வரவேற்பு. சாரே கொஞ்சம் முயற்சி ஆகிட்டாங்க. அங்கே அப்போ நாங்கள் சியாம் சார் இருந்தாலும் எல்லாம் சொன்னோம், சௌராஷ்டிரா மக்கள் தான் சார் அதிகமாக அங்கே இருக்காங்க அப்படின்ட்டு. எப்பயுமே சௌராஷ்டிரா மக்கள் மீது நிறைய அன்பு தலைவர் வச்சுருக்காரு. தலைவர்கிட்ட சியாம் சார் அவர்கள் நோட்டீஸை திருச்சியில் வச்சு கொடுத்துட்டு வந்தாங்க. தலைவர் இப்போ வெளியூர் போயிட்டாங்க. பொதுச் செயலாளரும் அவர் கூட சேர்ந்து வெளியூர் போயிட்டார். அதனால் வர முடியாத காரணங்களால் என்ன சொல்லியிருக்கார் தலைவர். இந்த சௌராஷ்டிரா எழுச்சி மாநாட்டில் என்ன தீர்மானங்கள் போட்டிருக்காங்களோ அந்த தீர்மானங்களை எடுத்துட்டு அதில் உள்ள முக்கிய பிரமுகர்கள் யார்னு சொல்லி பேரை வாங்கிக்கிட்டு ஜனவரி 4ஆம் தேதிக்கு மேலே சார் டேட் தரேன்னு இருக்காங்க. தலைவர் உட்பட அனைவரும் கமல் சாரை சந்திக்கிறாங்க. சந்தித்து இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்ய வேண்டுமோ நான் அத்தனை பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு. மேலும் வாய்ப்பு இருந்தால் தெற்கு தொகுதி மக்கள் நீதி மையத்துக்கு ஒதுக்கப்பட்டால் மக்கள் நீதி மையத்தின் சார்பாக தலைவர்கிட்ட சொல்லி நம்ம சௌராஷ்டிரா இன மக்களுக்கு இந்த சீட்டை மக்கள் நீதி மையத்தின் சார்பாக வாங்கி தரும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.